தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தீர்த்தத்தை தளிச்சு மனிதவள மேம்படுத்துகிற அமைச்சர் அதுக்கு தகுதியான ஆள் இல்லை. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர் என்ன சொன்னார், நான் பார்த்து தேர்ந்தெடுத்த காலையில் வாக்கிங் போன சுகர் அதிகமாகிடுச்சுன்னு வாக்கிங் போயிருப்பாரு அமைச்சர் சரத்குமார். அவர் யூஸ் பண்ணுறதா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நல்லா கும்மானம் அடிச்சுட்டு மாத்திரையை போட்டு மாத்திரையை கசக்கி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கடந்த ஆட்சியில் மது பழக்கம் அதிகமாகிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி வீதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் விஜய். இன்றைக்கி அவங்களுடைய ஆட்சி 40 நாளுக்கு மேலே தாண்டி இருக்கு. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, எந்த ஆட்சியாளர்கள் மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குன்னு சொன்னாங்களோ, எந்த ஆட்சியாளர்கள் இளைஞர்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைச்சார்களோ, அந்த முதலமைச்சருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரத் அவர்கள், கில்லி சரத் அவர்கள் இன்றைக்கு ஒரு விளையாட்டு அரங்கத்தில் கையில் வச்சிருந்தார் என்ற வீடியோவை இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக பார்த்து இன்னைக்கு காரி முயக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அதை கண்டித்து அவரை பதவியிலிருந்து எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கலாச்சாரத்துக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை இந்த மக்களிடத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அறிவித்ததற்கெனக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தாம்பரத்தில் நடைபெற்றிருக்கிறது. அது அவரோட தன்னிலை விளக்கமாக இருக்கலாம். எனக்கு கூட 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு 1.5 வயசு 2 வயசுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. P40ன்ற பேராசிட்டமாலோடைய லிக்விட் தான் கொடுப்பாங்க, டானிக் தான் கொடுப்பாங்களே தவிர மாத்திரை நொறுக்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படி மாத்திரை நொறுக்கினா கூட நாம் என்ன பண்ணுவோம், நாம் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சுன்னு இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சுன்னு வச்சுக்குவோம். அவர் செல்ஃபோனில் வச்சு ஒரு கிரெடிட் கார்டை வச்சு அதில் நறுக்கி அதுக்கு ஒரு 500 ரூபா தாளை பயன்படுத்துகிறாருன்னா அது மாத்திரையான்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம். போதை தடுப்பு சம்பந்தமாக விஜய் அவர்கள் மெரினால போராட்டம் இது பண்ணாரு. அவர் போனார் தான், ரைட்டு தான். காலையில் வாக்கிங் போன சுகர் அதிகமாகிடுச்சுன்னு வாக்கிங் போயிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி சந்திச்சிருச்சுருக்குன்னு இன்னைக்கு ஊடகங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை மாதிரி யூடியூப் சேனல்லாம் கூட பார்க்கலாம். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு 800 கடையை மூணுன்றாங்க. ஆனால் இன்றைய நிலவரப்படி பார்த்தா 800 கடைனா திறந்தது 900 கடை. இன்றைக்கு ரொம்ப எளிமையாக அதுக்கான லைசன்ஸ் கிடைக்குதுன்னு இன்றைக்கி தகவல் இருக்குது. அவருடைய அமைச்சர்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கும்பகோணத்தில் சட்டமன்ற உறுப்பினர் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடினதும், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் குடிச்சிட்டு பேங்காக்கில் வாக்கிங் நடந்து வர்றது, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஊடகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆக அந்த இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவரே கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர் தான்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட்டில் அவரும் ஆதை வர்ஜினியாவும் போகிறப்போ அவங்களுடைய பேக்கில் இருந்து சாராயம் எடுத்த கதையும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு இன்னும் ரைட்டர் கிடைக்கல போல, கிடைச்சவொன்னு பேசுவார். ஆமாம் கரெக்டாக தானே பண்ணார். தமிழ்நாட்டு கதையை முடிச்சிட்டேன், தொழில்துறையில் தமிழ்நாட்டு கதையை முடிச்சிட்டேன், CBSE பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டேன், தமிழ்நாடு அழிஞ்சு போயிடுச்சு, இதை தானே அவர் சொல்லியிருக்காரு. அழகா முடிச்சுட்டேன்னு இருக்காரு கையை காட்டி. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா இப்போது புதுசாக அமைச்சர் அந்த பவுட்ரு கேஸில் இப்போ ஒரு அமைச்சர் இருக்கார் பாருங்க, அந்த அமைச்சருக்காக இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதை தடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, எங்களை இந்த அம்பேத்கர் மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா அவங்க அண்ணன்றாங்கல்ல, அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, அண்ணன்னா யார், அவங்க அண்ணன் இப்போ ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு சிஎம்மாக இருக்கார், அவர் தான் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தீர்த்தத்தை தளிச்சு அதிமுக இருக்கவங்க எல்லாரையும் அந்த ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதை தவிர வேறு எதையும் அவர் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறாரு, வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருக்காரு அவர் வீட்டில் பனையூரில். அதிமுக ஆளுங்களில் அதிமுக மதிமுக நேற்று போனார் பாருங்க, மதிமுக நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் கட்சி வரையும் அவங்க காலம் ஃபுல்லாக இப்படியே தான் போவோம். இன்னும் 6 மாதம் நீடிக்காது அவங்க ஆட்சி, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சரத் அவர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு மாத்திரை தான் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அந்த பிள்ளையே அவர் வெளியிடுறாங்க. அந்த பிள்ளைய அவங்க அந்த குழந்தைய அவரது இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியே அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்கள். அந்த வீடியோவில் ஒன்றாவது அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தை யாருன்னா ஒரு ஃபோட்டோ ஒரு மாட்டியிருக்கா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு நல்லா கும்மானம் அடிச்சுட்டு மாத்திரையை போட்டு மாத்திரையை கசக்கி, அது மாத்திரை எங்கே கிடச்சதெல்லாம் தெரில எங்களுக்கு. ஆனால் மாத்திரையை கசக்கி நல்லா மூக்கில் உறிஞ்சிருக்காரு போல், உறிஞ்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தாரானா கூட தெரில எங்களுக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா
ஒழிப்புன்னு சொல்லிட்டு மெரினா பீச்சில் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம், இதுக்கு அகேன்ஸ்டாக போராட்டம் அது எல்லாமே அவரே வந்து அன்றைக்கி தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நைட்டு அவர் எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு தெரில, கூலி பிக்கிப்பில் எல்லாம் வச்சுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லாக அவரே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒழுங்காக ஒருத்தர் தலைவர் ஒழுங்காக இருந்தால் தான் கீழே இருக்கவங்க எல்லாமே எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் எப்படி இருக்கார், எப்படி ஒரு உதாரணமாக இருக்காரோ இப்போ நாங்களாம் எப்படி இருக்கோம், அதுக்கேற்ற உதாரணம் அவர் கிடையாது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன எப்படி பார்க்குறீங்க? தாம்பரம் அவர் பெரிய ஆள்னு அவர் சொல்லிக்க வேண்டியது தான், அவங்க கட்சிக்காரங்க சொல்லிக்க வேண்டியது தான். யாரும் வந்து பெரிய எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேர பசங்க பேத்தி எல்லாம் சொல்லிட்டு இந்த வாட்டி ஓட்டு மாற்றி போட்டாங்க. மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க, அவங்களாம் ஒரு ஆளே கிடையாதுங்க எங்களுக்கு. இதை பற்றி சம்மந்தப்பட்டதான் விஜய் அவர்கள் வந்து வாயை திறக்காம இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் வாய் திறக்க மாட்டார், அவர் ப்ரெஸ் மீட்டும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வாயில் வந்து ஃபுல்லாக எல்லாம் இந்த டான்ஸு இந்த கூலிப்பு எல்லாம் வச்சுருக்காரு, எப்படி வாயை திறப்பார் அவர் வந்து. இந்த போராட்டம் வந்து தாம்பரத்தில் வந்து சரத்குமார்ன்ற அமைச்சர் சரத்குமார் அவர் வந்து யூஸ் பண்ணுறதா வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அது வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அது இல்லை, அது வந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கொடுத்து டோலா மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்தாரு. ஆனால் வந்து ஒரு மாத்திரையை வந்து ஏடிஎம் கார்டு வச்சு ஒரு செல்ஃபோனில் வச்சு நசுக்க முடியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியுமா, அதில் எவ்வளோ பாக்டீரியா இருக்கும், கண்டிப்பாக அது வந்து மாத்திரையை உடச்சி கொடுத்தா மாதிரியே இல்லை. தாம்பரம் பகுதி இந்த பகுதியோட இந்த மாவட்டத்தோட அமைச்சர் அவர் கடந்த காலத்தில் செஞ்ச தவறை சுட்டி காட்டி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவர் கொடுத்துருக்குறாங்க, மனிதவள மேம்படுத்துகிற அமைச்சர். அதுக்கு தகுதியான ஆள் இல்லை. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர் என்ன சொன்னார், நான் பார்த்து தேர்ந்தெடுத்த வேட்பாளர்னு சொன்னார். அவர் தேர்ந்தெடுத்த லட்சணம் இவருக்கு ஒரு ஆளே தெரியுது. இதுமாரி இருக்கக்கூடிய தஞ்சை சரவணன் டான்ஸ் ஆடி இருக்கார். இதெல்லாம் யார் கேட்குறது சொல்லுங்கள்? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஏதோ ஒரு கண்மூடித்தனமாக ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்து அந்தந்த பகுதியில் மக்கள் அவர் மேலே இருக்கிற ஒரு அறியாமையில் இந்த வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் தாம்பரம் பகுதியை இந்த அமைச்சரை வந்து வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். சமீபத்தில் வீடியோவில் வெளியிட்டிருக்கிறாரு, நான் மாத்திரை தான் குழந்தைக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு வீடியோ. நிச்சயமாக அது வந்து ஒரு பொய்யான தகவல். அது யார் கேட்குறேன்னா, அந்த இடத்துல வந்து குழந்தையோ அவங்க மனைவியோ இருக்குதான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன்னா அந்த வீடியோவை பார்க்கும்போது, அந்த காணொலி எல்லாரும் பார்க்கும்போது அவரோட நெருங்கிய நண்பர்கள் தான் இதை வந்து பகிர்ந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஏதோ ஒரு கருத்து வேறுபாடால் பகிர்ந்துருக்காங்க. ஆனால் சமூகத்தில் ஒரு அமைச்சர் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு வந்து இவர் ஒரு முதல் காரணமாக இருக்கார். இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் அமைச்சராக இது பண்ணிட்டு இவர் வந்து போதையில் இருக்கிறார். ஆனால் இவர் வந்து போதை ஒழிப்புன்னு ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவர் நல்ல எண்ணத்தில் தான் அந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காரு, அதை வரவேற்கிறோம். ஆனால் தன்னோட கட்சிக்காரங்க இந்த நிலைமை இருக்கிறத முதல்ல ஆய்வு செய்யணும். அவரோட வேட்பாளர்களை முதல்ல கூப்பிட்டு கலந்து அவங்க என்ன பின்புலம் என்ன அதெல்லாம் பார்த்து அவர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்தான்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய என்னென்னா, அவங்க வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுத்தார்? இவர் தாம்பரம் தொகுதியோட தன்னோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்த ஒரு ஆளை வந்து நியமிச்சிருக்காரு. ஆனால் அவரோட பின்புலம் என்ன, அதனை ஆய்வுகள் பண்ணாமல் தெரியுது. இதே மற்ற அதிமுக திமுக போன்ற அரசியல் சார்புள்ள கட்சிகளை வந்து இதுமாரி வேட்பாளர் தேர்வுலாம் இப்படிலாம் நடக்கவே நடக்காது. அவரோட அறியாமையோட வெளிப்பாடு தான் இது. நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த கில்லி சரத்து சொன்ன அந்த அமைச்சர் இருக்கிறா இல்லையா, அவர் ஒரு வார்டை கூட ஜெயிக்க முடியாத தகுதி இல்லாத ஒரு ஆள். விஜய் வாக்கால் இப்போ ஜெயிச்சிருக்கார். விஜய்ன்ற ஒரு தனிநபர் அடையாளத்தால் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கார். அது தவிர்த்து அவருக்குன்னு ஒரு சுயசார்பான எந்த ஒரு திட்டமோ எந்த ஒரு சாதனை எந்த ஒரு வெளிப்பாடும் அவர்கிட்ட கிடையாது. இது வந்து அப்பழுக்கற்ற இது எப்படி சொல்கிறதுனா, தகுதி இல்லாத ஆளுகிட்ட ஒரு தகுதியை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் உண்மை.